அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. தர்மபுரியின் பெருமை, தகடூரின் பெருமை. தகடூர் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு தமிழனும் கலை, பண்பாடு, பெருமை இதனுடைய அடிப்படையாக அதியமான் அவை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முன்னுதாரணமாக தர்மம் என்ற தகடூர் நிச்சயமாக ஒவ்வொருவரும் பெருமை கொள்ளக்கூடிய இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, நம்முடைய அடையாளம், கலைகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த சிறப்பு அப்படின்னா, மார்கழி திருவிழா. ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒவ்வொருவரும் கிராமம் முதல் நகரம் வரை, ஏன் தமிழகம் முழுவதும் ஒரு சிறப்பான முன்னெடுப்பாக இந்த மார்கழி திருவிழா வழி வழியாக நம்முடைய கலை, பண்பாடு, பெருமையை குறித்து போற்றக்கூடிய, பெருமையாக நிகழ்த்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு தர்மபுரி மாவட்டம் தகடூரில் 7ஆம் ஆண்டாக ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாக ஒவ்வொரு மனதிலும் நீங்காத மீண்டும் மீண்டும் அந்த ஒரு மாத நிகழ்வு எப்பொழுது வரும் என்று ஏங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே நிகழ்ந்து வருகிறது. அந்த பெருமையை எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து வரக்கூடிய இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனர் இயக்குனர் அன்பு சகோதரர் வினோத் நரசிம்மன் அவர்கள் எங்களுக்கு எல்லாமே உண்மையை பெருமையாக இருக்கிறது. 2 ஆண்டுகளாக 2வது ஆண்டாக இந்த நிகழ்வை முன்னெடுத்து அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், தினம் தினம் நிகழ்வுகளும், சிறப்பான கலைகள், மாணவர்களை, மனிதன் பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக ஒவ்வொருவரையும் அந்த மாலை பொழுதில் ஒரு அழகான இளவேநீர் காலம் என்ற ஒரு வார்த்தை, அதற்கு ஏற்ப மிக சிறப்பான நிகழ்வுகளை முன்னெடுத்து மிக சிறந்த ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் புது வகையான புதுமையான நிகழ்ச்சிகளை நம்மிடையே நமக்காக வழங்கி வருகிறார். இந்த நிகழ்வில் இந்த நாள் என்னையும் இணைத்து இந்த மேடையில் மார்கழி திருவிழாவில் தீபாவளியும் ஒரு நாள் முன்னெடுக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் அவரை நான் உண்மையை மனதார வணங்கி அவருக்கு நன்றியை தெரிவித்து முதலாவதாக அவரை வரவேற்கிறேன். நன்றி சார். இந்தியன் பில்லர்ஸ், தர்மபுரி பில்லர்ஸ், இந்த தர்மபுரிக்கான தர்மம் அப்படிங்கிற சேவையை அடிப்படையாக கொண்டுதான் அவர் மிக சிறந்த முன்னெடுப்பாக ஒவ்வொரு நிகழ்வுமே சேவைக்கான ஒரு பல்கலைக்கழகம் சொல்லலாம். ஏன்னா தர்மபுரி தகடூர் அப்படிங்கிற இந்த மறு உருவமான இந்த தர்மபுரியை ஆரம்ப காலங்கள் முதல் ஒவ்வொரு அவருடைய செயல்பாடுகளும், அவருடைய செயலும், சேவையை மட்டுமே முதன்மையாக முன்னுதாரணமாக கொண்டு பல்வேறு செயல்களை அவரை முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாக இங்க தர்மபுரியில் தர்மபுரி உணவு வங்கி என்ற அமைப்பு மூலமாக தான் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தோம். நிச்சயமாக இந்த தர்மபுரி உணவு வங்கிக்கான ஒரு வித்திட்டவர் என்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் வினோத் சார். அந்த வகையில் தர்மபுரியில் ஆரம்ப காலங்கள் முதல் முதன்மையாக சேவையில் சிறந்து விளங்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும்னா சீட்ஸ் என்ஜிஓ சரவணன் சார் அவர்கள், பத்திரிகையாளர் பொம்படி முருகேசன், கஸ்ட் இந்தியா பவுண்டேஷன் முதன்மை இயக்குனர், பிபிடிசி நிறுவனம், பசியில்லா தர்மபுரி, நோ ஃபுட் வேஸ்ட், இப்படி பல அமைப்புகள். இதுல முக்கியமாக சேவையை சார்ந்த அமைப்புகள் செயல்படுவது என்பது ஒரு யதார்த்தம். ஆனால் நிறுவனங்களும் இதோடு இணைந்திருப்பது மிக சிறப்பு. அதில் குறிப்பாக இன்று நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிகின்ற பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ஸுடைய சுரேஷ் குமார் சார் அவர்கள் எங்களுக்கு எல்லாமே பெருமையாக இருக்கிறது. அந்த நிறுவனம் என்பது அவருடைய நிறுவனத்தை வளர்ப்பதற்கும் அந்த நிறுவனம் மூலமாக சம்பாதிப்பதற்காக மட்டுமே செயல்படக்கூடியதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மக்களுக்கான ஒரு சேவையை, மக்களுக்கான உதவியை கௌரவ விதங்களில் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற அந்த மகா எண்ணங்கள் எங்களுக்கு எல்லாமே இந்த தர்மபுரி உணவு பெருமை. நன்றி சார். ஆக்சுவலாக அது வரவேற்புரை தான். ஆனால் எனக்கு நிறைய விஷயங்களை பேசணுன்றதுக்காக நான்
நினைச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு தர்மபுரி உணவு வங்கியோடு இன்றைய இந்த 2023-24 மார்கழி திருவிழாவும் இணைந்து இந்த நிகழ்வை முன்னெடுப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக வழங்கிய இந்தியன் பிளஸ் நிறுவனர் இயக்குனர் திரு வினோத் நரசிம்மன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்து இன்றைய 12வது மார்கழி நாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக வழங்கப்பட்டிருக்கின்ற பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட்ஸுடைய நிறுவனர், இதை பற்றி நான் சொன்னாலும் கூட பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட்ஸுடைய சுரேஷ்குமார் அவர்கள் எதுக்கெல்லாம் சொந்தக்காரர் அப்படின்னா திருக்குறளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு யோசிக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது உங்களே பெருமையா இருக்கு. ஏன் அவரை திருக்குறளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா அவருடைய முகநூல் இன்ஸ்டாகிராம் பகுதியை பார்ப்பவர்களுக்கு தெரியும். தினந்தோறும் அழகான ஒரு திருக்குறளையும் திருக்குறளுக்கான விளக்கங்களையும் விளக்கங்களோடு சேர்ந்த ஒரு சின்ன குட்டி கதையை தினந்தோறும் அவர் பகிர்ந்து கொள்வார். உண்மையிலே அந்த திருக்குறளையும் அந்த விளக்கத்தையும் கேட்கக்கூடிய நான் ரசிகர்கள் நானும் ஒருவன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சிறப்பாக இருக்கு. சாரை பற்றி நிறைய சொல்லலாம். மிக சிறந்த நிறுவனம், தரம், நிரந்தரம், நேர்மை என்ற அடிப்படையில் பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட்ஸுடைய அழகான ஒரு நிறுவனத்தை இயக்கி வருகின்றார். செயலாளர்கள் எங்கெல்லாம் தங்களுக்கான தேவைகள் உள்ளது என்பதை அறிந்து மிக குறைந்த விலையில் அவருக்கு என்ன விலைக்கு வாங்குகிறாரோ அந்த விலைக்கு கொடுத்து, என கொரோனா காலங்களில் நாட்டுப்புறங்களுக்கும் கிராம மக்களுக்கும் உணவு இல்லாத காலங்களில் ஒரு மிக குறைந்த விலையில் அவருக்கு வருகின்ற விலையில் அந்த பேக்கிங் சார்ஜ் கூட இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அந்த உணவுப் பொருட்களை வழங்கிய அந்த நன்றியை இன்று நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஸோ மதிப்புக்குரிய திரு பி சுரேஷ்குமார் பிஎஸ்பி டிபார்ட்மெண்ட்ஸுடைய இயக்குனர், தருமபுரி உணவகத்தின் குடும்பத்தில் ஒருவர், அவரை இந்த நிகழ்வுக்கு உங்கள் சார்பாக அன்போடு வருவதற்கு என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்வு இரண்டாவது சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய திரு பி. இவரை பற்றி சொல்லணும்னா நான் பேர் சொல்லல. தன்னுடைய நிறுவனத்தை ஒரு தள்ளுவண்டி கடை, உணவு கடையாக ஆரம்பித்து படிப்படியாக உயர்ந்து ஹோட்டல்கள் மட்டும் இல்லை, மிகப்பெரிய மருத்துவ நிறுவனங்கள் மட்டுமல்ல, மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு நம்பிக்கையான அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற பைனான்ஸ் நிறுவனமாக இந்த தருமபுரியில் ஒரு தொழிலதிபராக தன்னை முன்னிலைப்படுத்தி நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் சேவை களங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் தனக்கு உதவுகின்ற, கேட்கின்ற வாய்ப்பு இல்லை, உதவுகின்ற வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் கேட்டு உதவி செய்யும் எண்ணம் கொண்ட மதிப்புக்குரிய அண்ணா திரு பி. அறிவழகன் டயல் குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் நிறுவனர் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கின்ற வரவேற்கிறேன். இந்த மார்கழி திருவிழா நம் தமிழர் பண்பாடு கலாச்சாரம், இந்த தகவலின் பெருமை, ஒவ்வொருவருமே இந்த மாலை நேரத்தை மார்கழி திருவிழா மிக சிறப்பான நிகழ்வு, பல்வேறு விதமான கலைகளின் சங்கமம் நிகழ்த்தக்கூடிய இடம். இந்த மாலை பொழுதை நம் அனைவரும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடும் கொண்டாட வேண்டும், கணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருப்பீர்கள். உங்களையும் நான் வருவது என்று மார்கழி திருவிழா சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். ஒரு கைத்தட்டில் தங்களாமே பேசுறது முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து ஒவ்வொரு நேரத்திலும் கேட்டு கைத்தட்டுவாருன்னு எங்க குடும்பத்துடைய தலைவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக இந்த இடம் வழங்கி இந்த ஒளி மேடைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து நமக்கு மேலும் ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கின்ற திருமதி கவியரசு குரல் கலைஞர் அறிவிப்பாளர் ஆல் இந்தியா ரேடியோ அவர்களும் வரவேற்கிறேன். மேலும் இந்த
இந்த 12ஆம் மார்கழி திருவிழா மிக சிறப்பான நிகழ்வோடு முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வெல்லாம் பார்த்து சிறப்பு விருந்தினருடைய சிறப்பு உரைகளையும் கேட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அழகாக அமர்ந்திருக்கிற தருமபுரி உணவகியின் குடும்பத்தின் ரீட்ஸ் என்ஜிஓ திருமதி சந்திரகலா அவர்களையும் வருக என்று வரவேற்று அதெல்லாம் ஆவோடு இருக்கின்ற என் உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.